தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் வேட்பாளர் மயங்கி விழுந்தார். விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள் வேட்பாளர் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். பெருமாநல்லூரில் விஜயை காண ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விஜயை காண நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்ததால் பலரும் மயங்கி விழுந்தனர். திருப்பூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் வேட்பாளர் சுகுமார் மயங்கி விழுந்துள்ளார். விஜயை காண கூடியிருந்த கூட்டத்தில் 7 பெண்கள் வேட்பாளர் உட்பட 9 பேர் அடுத்தடுத்து மயங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், என்ன நடந்தது? போதுமான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? வேதவள்ளி, தவேக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து திருப்பூருக்கு தனி விமானம் மூலம் வந்திருந்தார். தொடர்ந்து கோவையிலிருந்து திருப்பூருக்கு சாலை வழியாக பிரச்சார வாகனத்தில் தொண்டர்களை பார்த்த வண்ணம் வந்திருந்தார். விஜயை காண்பதற்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் பெருமாநல்லூர் சந்திப்பில் கூடியிருந்தனர். காலை முதலே கூடியிருந்ததால் அப்பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. பலர் திருப்பூர் மாவட்டத்தில் கடும் வெயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காத்திருந்த மக்களுக்கு ஏற்கனவே தண்ணீர் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு இருந்தால் தொண்டர்கள் காத்திருந்தவர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியாக மயக்கமடைந்தனர். உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாது கோவை மாவட்டம் சூலூர் தவேக வேட்பாளர் சுகுமார் அவர்கள் கனியூர் சுங்கச்சாவடியில் விஜய் அவர்களை வரவேற்பதற்காக தங்களது ஆதரவாளருடன் காத்திருந்தார். அப்பொழுது கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் தாக்கத்தின் காரணமாக சுகுமார் அவர்களும் திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அவருடன் இருந்த ஆதரவாளர்கள் அவரை மீட்டு சாலையோரம் அமர வைத்து ஆசுவாசப்படுத்தினர். கடும் வெயில் என்பது அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வேட்பாளர் சூலூர் வேட்பாளர் உட்பட தவேகவினர் ஏராளமானோர் மயக்கமடைந்த சம்பவம் என்பது சற்று அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மக்கள் ஆங்காங்கே கூடியிருப்பதால் அந்த பகுதியில் குடிநீர் வசதி என்பது ஏற்படுத்தவில்லை. விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் சூழ்நிலையில் மக்கள் தங்களது உடைமைகளையும் பாதுகாக்க தவறினர். குறிப்பாக கனியூர் சுங்கச்சாவடியில் கோவையைச் சேர்ந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் விஜயை காண்பதற்காக குடும்பத்தினர் கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் அவர் அணிந்திருந்த 5 பவுன் தங்க சங்கிலி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பலரின் மோதிரங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களும் சாலையில் சிதறி கிடந்தது. இந்த சம்பவம் என்பது இங்க இருக்கக்கூடிய தவேக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.